மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான ஜூன் மாத பலன் தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அப்படி நம்ம ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூன் மாதம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால தான் இந்த ஜூன் மாத பலன் தரணுங்க. நான் மாத பலன் கொடுத்து கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகுது. ஆனால் இந்த ஜூன் மாத பலன் கொடுக்கறதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நிறைய மாற்றங்கள். இப்போ நமக்கு சனி பயிற்சி ஆகிட்டு, குரு பயிற்சி ஆகிட்டு, ராகு கேது பயிற்சி ஆகிட்டு, அதே மாதிரி ஜூன் மாதம் மாத பிறப்பன்னைக்கே புதனாதித்ய யோகம், ஜூன் மாதம் 15 தேதிக்கு மேற்கொண்டு மீண்டும் புதனாதித்ய யோகம், குருமங்கள யோகம், கால சர்ப யோகம், நிறைய மாற்றங்கள் இருக்குது. இதை பற்றி முழுமையான ஒரு பலன் தரணுன்ற எண்ணத்தில் தானங்க இந்த பதிவு நான் கொடுக்குறேன். இந்த மாத பிறப்பு பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. மாத பிறப்பு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை. புதன், மிதுன ராசியாதிபதி புதனுடைய சாரத்தில், சூரிய பகவானுடைய நாள் புதனுடைய நட்சத்திரத்தில், ஆயிலி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆதிசேஷன் தாராதேவி அவதரித்த நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதம் கடக ராசியில், கும்பல் லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. மாத பிறப்பன்னைக்கே சூரிய பகவான் மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி. வேறு எந்த ராசிக்குமே தகரியஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வர்றது இல்லைங்க. இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் தகரியஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார். அதனால் மனசில் என்ன படுதோ அது செய்து பழக்கம் உண்டே தவிர அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு செயல் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் குத்துணுன்னு நினச்சா போய் நெஞ்சில் தான் குத்துவாங்களே தவிர முதுகில் குத்துற பழக்கமெல்லாம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்காது. யாருடைய தயவுலையும் மேலே வந்திருக்க மாட்டாங்க. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு ஒரு சிலர் 10 வருஷம் உழைப்பு போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் 30 வருஷம் உழைப்பு போட்டிருப்பாங்க. தானாக கையூனி கரணம் போட்டு தான் மேலே வந்துருந்துருப்பாங்க. இது மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய இதுதான். சரி, இந்த ஜூன் மாதத்தில் தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12வது பாவகத்தில் இருக்கார். ஏற்கனவே ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. ஆனால் தகரியஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12வது பாவகத்தில் பகையாயிடுவார். அதுபோக மறைவு ஸ்தானத்தில் வந்துடுவார். உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்துருவார் 6ஆம் தேதி வரை. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்குமே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பலவிதமான தடைகள் வரும். ஏன்டா இந்த வேலை செஞ்சோம், எதுக்குடா இந்த வேலை செஞ்சோம், ஏன்டா இவங்கிட்ட நம்ம கொடுத்தோம், ஏன்டா இவங்கிட்ட நம்ம வச்சுக்கிட்டோம், பலவிதமான யோசனைகளை கொடுத்துரும். ஆனாலும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். சார் நல்லது நடக்கும்னு பார்த்தா நீங்கள் என்ன சார் பயமுறுத்துறீங்க? ஐயா, இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலைனாலும் எவனை நம்மளை கேட்க போகிறதில்லை. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா தப்பாகி போயிடும். அது மிகப்பெரிய மன அழுத்தம் ஆகிடும். ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏகப்பட்ட மன அழுத்தத்தை தாண்டி தான் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் சத்தியமாக மற்றவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது எனக்கு தெரியல. எத்தனை முறை நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு போனாலும், எத்தனை முறை நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு போனாலும் மீண்டும் வர மாதிரி ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. வீம்புக்கும் வீரியத்துக்கும் வேட்டையாடுறதுக்கு இது நேரம் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன் எச்சரிக்கையாக சூதானமாக இருங்க இந்த நேரம்.
ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்க வேண்டாம். யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளார கூட கொஞ்சம் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கட்டும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்தால் நமக்கு என்ன நம்மளுடைய உசுரா போயிட போகுது? அது ஒன்றும் கிடையாது. விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா சங்கடம் இருக்காது. என்ன காரணம்னா, உங்களுடைய ராசியில் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு இருக்காரு, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு இருக்காரு. யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. அந்த செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறாரு, மனசில் வச்சுக்கோங்க. 2வது பாவகம் தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், உடல்ஸ்தானத்தில், வாக்குஸ்தானம், இது எல்லாமே ஒன்று தானுங்க. அதாவது 2வது இடம் செவ்வாவுடைய சாரம் வாங்கிய குரு உங்கள் ஜென்மத்தை, உங்கள் ராசியில் இருக்கிறவர். அப்போ உங்கள் ராசிநாதன் 12வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டு மறைஞ்சு போயிட்டார். இந்த சூழலால் உங்கள் ராசிநாதன் மாறுற வரைக்கும் 6ஆம் தேதி தான் மாறப்போகிறார். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. வாகன பிரியர்களாக இந்த மிதுன ராசி நண்பர்கள் இருப்பீங்க. நீங்கள் அது சின்ன வண்டியிலிருந்து பெரிய வண்டி வரைக்கும், லக்ஸரி வண்டி வரைக்கும், பொதுவாகவே மிதுன ராசி நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு வீடு வாசல் வாங்கி பிடுவீங்க, கட்டி பிடுவீங்க, சொந்தமாக வண்டி வாகனம் வாங்கி பிடுவீங்க. ஆபரணங்கள் மேலே ஆசை பாசங்கள் அதிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் வாகனத்தில் அதிவேகம் வேண்டாம், கொஞ்சம் சூதானமாக இருங்க. 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 15ஆம் தேதி வரை கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் 15ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. பிரமாதமான யோகம் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அது ஒன்றும் தொந்தரவு கிடையாதுங்க. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு எந்த சங்கடம் இருக்காது. ஆனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கண்டிப்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லதே செஞ்சாலும் தாயேன் போனாலும் நாயேன்ற பேர் வந்துடும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரை. அதே மாதிரி உடல் உபாதைகள் ஜூன் 6லிருந்து ஜூன் 15 வரைக்கும் உடல் உபாதைகள் கொடுத்துரும். எப்பயுமே தலைவலி மிதுன ராசி நண்பர்களுக்கு அதிகமாக கொடுக்க தான் செய்யும். எதுக்காகவும் போய் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட மாட்டீங்க, ஊசி போட்டுக்கிட மாட்டீங்க, குளுக்கோஸ் எல்லாம் போட்டுக்கிட மாட்டீங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, அனுசரித்து போகக்கூடியது, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது, வலி தாங்கக்கூடியது, மற்றவங்களுடைய மனநிலையிலிருந்து பேசக்கூடியது. ரைட்டு தானுங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு தானுங்க. ஆனால் இந்த நேரத்தில் உடல் உபாதைகள் கொடுத்துரும், பார்த்துக்கோங்க. 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உடனே மருத்துவம் பாருங்கள். 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வார்த்தை நான் சொல்கிறதுக்கு. சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து புதனாதித்ய யோகம், திருமணஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியாதிபதி புதன், சுபஸ்தானாதிபதியும் புதன், தகிரியஸ்தானாதிபதி சூரியன், இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு. ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி, அதுபோக 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகுவ குருவுடைய பார்வை. இந்த கிரக அமைப்புகளால் உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. பெரிய ஆட்களுடைய சவகாசம் வரப்போகுது. ஒரு புதுமையான செயல் செய்ய போறீங்க. வெளிநாடு சார்ந்த வேலைகள், வெளி மாநிலம் சார்ந்த வேலைகள், சுய தொழில் செய்கிற தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வழக்கு பிரச்சனையாக சரியாகிறது, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம், பலவிதமான நன்மைகள் வரப்போகுது. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, இந்த பிரபஞ்சம் என்னவோ எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும்னு சொன்னேன்.
மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏற்கனவே 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானாதிபதி மிதுன ராசியில் ஜென்ம குருவாக இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரை அந்த 15 நாட்கள் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனையோ பேருக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும், இல்லை திருமணமாகி பிரிஞ்சு போய் இருந்திருப்பாங்க, இல்லை மறுமணத்தில் சிக்கல் ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த நேர காலங்கள் இந்த ஜூன் 15 தேதிக்கு மேற்கொண்டு சாதகமான நேரமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு கால சர்ப்ப யோகம், கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும், இதை தாண்டி எந்த கிரகமும் வரப்போகிறதில்லை சந்திரனை தவிர. அப்போது நமக்கு இது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் எல்லாமே மிதுனராசி நண்பர்களுக்கு வந்துடுச்சு. 12வது பாவகத்தில் குரு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 12வது பாவகத்தில் பகை பெற்று இருந்ததுனால பலவிதமான அனுபவங்கள் வந்துருச்சு. அந்த அனுபவங்களே இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரியான முறையில் 15 தேதிக்கு மேற்கொண்டு பயன்படுத்திக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும், சம்பாதிக்கணுன்றதை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அதுக்கான நேர காலங்கள் வரணும் இல்லை. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு நேர காலங்கள் இந்த நேர காலங்கள் 15 தேதிக்கு மேற்கொண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை சுபஸ்தானாதிபதி, உங்கள் ராசியாதிபதி, தகரியஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதியும் ராசியாதிபதியும் புதன் தான். இப்போ அந்த புதன் குருவுடைய சாரம், புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் உங்கள் ராசியாதிபதி சுபஸ்தானாதிபதி இருந்து அந்த குரு பகவானுடைய சாரம், குரு பகவானுடைய சேர்ந்து இருப்பார் புதன். அந்த நேரத்தில் மட்டும் சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி அடைஞ்சவங்களுடைய வழிபாடு, பொதுவாக நிறைய காணொலியில் நான் சொன்ன விஷயம். மிதுன ராசியில் பிறந்தவங்க கண்ணு மூடிக்கிட்டு ஜீவசமாதி ஆனவங்களை வழிபடுங்க, சித்தர்களை வழிபடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு வழிமுறை. நான் முருகரை கும்பிட்றேன், விநாயகரை கும்பிட்றேன், ஐயப்பனை கும்பிட்றேன், இதை தாண்டி சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வர ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22 தேதிக்குள்ளார உங்களுடைய ராசியாதிபதியும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய சூழல், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால குருமார்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்களா இருக்கட்டும், இல்லை ஜீவசமாதி அடைஞ்சவங்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்கள் கிடைச்சதுன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். தயவு செய்து இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் அந்த ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் ப்ராட் மைண்ட் இருக்கும். உங்களுக்கு எண்ணம், சிந்தனை, புத்தி தெளிவாக இருக்கும். செயல்படுத்தக்கூடிய செயல் மிக சிறப்பாக இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். சம்பாதிக்கிறது எல்லா நேரத்துலையும் தான் சம்பாதிக்கலாம், சாதிக்கிறது அப்படி கிடையாது. இல்லை, ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தானே சாதிக்க முடியுது. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக மிதுன ராசி நண்பர்களுக்கு அமையும். பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.